மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்கள் காவிரி உபரி நீரை வறண்ட 100 ஏரிகளில் நிரப்பும் உன்னதமான திட்டத்தின் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியம் கச்சுப்பள்ளி செல்வியம்மன் கோவில் அருகில் உள்ள கச்சுப்பள்ளி ஏரிக்கு கடந்த வாரம் நீர் திறந்துவிடப்பட்டது. 20 ஆண்டுக்கு பிறகு இந்த ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனை வரவேற்கும் விதமாக முன்னாள் கொங்கனாபுரம் ஒன்றிய குழு தலைவர் திரு கரட்டூர் கே மணி அவர்கள் மற்றும் காவிரி உபரிநீர் குழு நடவடிக்கை குழு தலைவர் திரு வேலன், முன்னாள் கவுன்சிலர்கள் ஜிந்தா, தங்கராஜ், சண்முகம், ரவி மற்றும் ஊர் பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்று அப்பகுதி விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக செந்தில்குமார். இப்பொழுது மண்ணின் மைந்தர் எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த 100 ஏரி திட்டம், வறண்ட 100 ஏரி திட்டத்திற்கு ஒரு நிரப்புவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்து 568 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இன்றைக்கு 62வது ஏரி நிரம்பி இன்றைக்கு 63வது ஏரிக்கு தண்ணி வந்து இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. நம்முடைய விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு இந்த 100 ஏரி திட்டத்தை அறிவித்து இந்த கச்சுப்பள்ளி ஏரியானது 55 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த ஏரி நிரம்பி இன்றைக்கு 63 ஆண்டு காலம் இந்த ஏரி வறண்ட ஏரியாக இருந்தது. இப்பொழுது இந்த 100 ஏரி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த ஏரி நிரம்பி இன்றைக்கு கலுங்கு வழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதி விவசாய மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 5000 விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இந்த பகுதியினுடைய மக்கள், விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள், நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த 100 ஏரி திட்டத்திலே இந்த விவசாயினுடைய வயிற்றிலே பால் வார்த்த எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய விவசாயி சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.